ஒரு ஊரில் பேராசை பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு பூதத்தை வசப்படுத்த வேண்டும் என்று ஆசை. ஒரு முனிவரிடம் சென்று அதற்கான மந்திரத்தை கற்றுக்கொண்டான். முனிவர் எச்சரித்தார், பூதத்திற்கு எப்போதும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லையென்றால் அது உன்னை விழுங்கிவிடும். பூதம் வந்தது. அவன் கேட்ட அரண்மனை, பொற்காசுகள் என அனைத்தையும் நொடிப்பொழுதில் செய்து முடித்தது. பூதத்திற்கு கொடுக்க அவனிடம் இனி வேலை இல்லை. பூதம் அவனை நெருங்கியது. பயந்து போன அவன் முனிவரிடம் ஓடினான். முனிவர் சிரித்துக்கொண்டே ஒரு யோசனை சொன்னார். அந்த மனிதன் பூதத்திடம், அங்கே அமர்ந்திருக்கும் நாயின் வாலை நேராக்கு என்று கட்டளையிட்டான். பூதம் நாயின் வாலை நிமிர்த்த முயன்றது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஆனது. ஆனால் வால் சுருண்டு கொண்டே இருந்தது. இறுதியில் பூதம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓடிவிட்டது. மாரல்: உலகம் நாயின் வாலை போன்றது. அதை திருத்துவதை விட நாம் நம்மை திருத்திக் கொள்வதே மேலானது.